வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஸ்டக்கப் என்ற ஒரு தொடர பாப்போம். இந்த கதையில வரும் கதாநாயகன் வேற ஒரு ஊர்ல வேலை செய்கிறான். அப்படி அவன் வேலை செய்யும்போது லீவுக்காக அவன் ஊருக்கு வருகிறான். அங்க வந்து தங்கும்போது ஒரு சில பிரச்சனைகளால அங்கேயே மாட்டிக்கொள்கிறான். அதுல இருந்து வெளிவர அவனுக்கு எத்தனை நாட்கள் ஆச்சு, அப்படி அவனுக்கு அங்கிருந்து வரதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா என்பதுதான் இந்த கதை. அத பத்தி பார்ப்போம். இது போல இன்னும் நிறைய கதைய கேட்க இந்த சேனலுக்கு உங்க ஆதரவு தாங்க. அப்புறமா மத்த ஒரு சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுக்கும் உங்க ஆதரவு தாங்க. அதுலயும் கதைகள் நிறைய வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சு இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நாம் நம் கதைக்குள்ள போகலாம். என் பேரு விஸ்வா. 26 வயசு. நான் சென்னையில ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்கிறேன். எங்க அம்மா பேரு தேவி. வயசு 52. நல்ல படித்தவள். அங்க ஊர்லயே இருக்கிற ஒரு அலுவலகத்தில வேலை செய்து வந்தாள். நான் காலேஜ் முடிக்கும் வரை அவள் வேலை செய்து வந்தாள். நான் காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போனதும் அவ இனிமே எனக்காக கஷ்டப்பட வேணாம்னு அவள வற்புறுத்தி வேலைய விட்டு நிக்க சொன்னேன். அவளும் நின்னுட்டு அங்க இருக்கிற எங்க வயல்ல பார்த்து கொள்கிறா. நான் அதுக்கும் ஆள் போடுறேன்னு சொன்னா கூட அவ வேணாம், நானே பாத்துக்கிறேன் என்று சொல்லுவாள். எங்க அப்பா சின்ன வயசுல எங்களை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதனால நாங்க என் சின்ன வயசுல எங்க அப்பா இருந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போனோம். இந்த ஊர்ல தான் நான் ஸ்கூல் படிச்சேன். இந்த ஊர் ஒரு அழகான கிராமம். அத சுத்தி வயல், மலை, ஆறு, நீர்வீழ்ச்சி, டேம் கூட இருக்கு. காலேஜ் மட்டும் வெளியூர்ல படிச்சேன். ஏன்னா எனக்கு விளையாடணும்னு ரொம்ப ஆசை. அதுவும் அம்மா கூட விளையாட நினைப்பேன், பட் முடியல. ஸ்கூல் டைம்ல அவங்க என்கிட்ட கண்டிப்பா இருப்பாங்க. அப்ப அதை பத்தி பேசுனா எது நான் சொல்லுவாங்கன்னு நான் என் விளையாட்டு நினைப்ப மனசுக்குள்ளேயே புதைச்சிட்டேன். திரும்பவும் அதுல போய் நான் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் காலேஜ் வெளிய ஊர்ல படிச்சேன். அப்புறம் வேலை கிடைச்சதும் அங்கிருந்து வந்துட்டேன். ஒரு நாள் நான் வேலை செய்துவிட்டு நைட்ல என் ரூம்ல இருந்தபோது எங்க அம்மா கிட்ட இருந்து கால் வந்தது. 2 பேரும் மாறி மாறி நலம் விசாரித்த பிறகு, அம்மா, கண்ணு எப்படா ஊருக்கு வர? நான், மா, நான் 2 வாரத்துக்கு முன்னாடி தானே வந்தேன். அம்மா, ஆமாடா, இருந்தாலும் வா, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வருவோம். நான், மா, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நைட் டியூட்டி போட்டுக் கொள்றாங்க. போன வாரம் தான் அதுவே முடிஞ்சது. திரும்பவும் அடுத்த வாரத்திலிருந்து நைட் டியூட்டி போட போறதா சொல்றாங்க. நீ என்னடான ஊருக்கு வான்னு சொல்ற? அம்மா, என்னப்பா சொல்ற? உனக்கு அந்த வேலை பிடிக்கலன்னா நீ இங்கே எதனா பண்ணு. நம்ம கிட்ட தான் காசு இருக்கே. நான் நான் பிடிக்கலன்னு சொல்லல. நல்லா இருக்கு. பட் மைண்ட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்ட்ரெஸ் வேற ஆகுது. அம்மா, நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல. நீ அந்த வேலைக்கு கூட போ. பட் கொஞ்ச நாள் இங்க வந்து இருந்துட்டு போடா. நான், லீவ்லாம் அவ்வளோ ஈஸியா கிடைக்காதுமா. அம்மா, எனக்கு தெரியாது. நீ வர இல்லனா என் கூட பேசாத, என் மூஞ்சிலையும் முழிக்காத, புரியுதா என்று ஃபோன் காலை கட் பண்ணிட்டா. எனக்கும் என்னடா இது, இதுக்கு முன்னாடி சொன்னா புரிஞ்சிப்பாங்க, இப்ப என்னடானா என்ன ஊருக்கு வா வா சொல்லி கம்பல் பண்றாங்க என்று மனசுல நினைத்து கோவமா இருந்தாலும் அம்மாவை நினைச்சாலும் கஷ்டமாதான் இருக்கு. அங்க அவங்க வீட்ல தனியாதான் இருப்பாங்க. பேச்சு துணைக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஈவினிங் டைம்ல மட்டும்தான் அவங்க தோழிங்க கூட சும்மா நடைப்பயிற்சி பண்ணிட்டு வருவாங்க. மத்தபடி அவங்க தனியாதான் இருப்பாங்க. நானும் பலமுறை இங்க சென்னையிலேயே வந்து தங்குன்னு சொல்லணும், தங்க மாட்டாங்க. நானும் போலாமா வேணாமா என்ற யோசனையில இருக்க. அப்படியே 3 நாள் போயிடுச்சு. நானும் 2 நாள் மட்டும் அங்க இருந்துட்டு வரலாம்னு முடிவு பண்ணி ஃப்ரைடே மாலை அம்மா கிட்ட வரேன்னு சொல்லி ஊருக்கு கிளம்பினேன். நைட் ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். வீடு திறந்திருந்தது. நான் வரும்போதே சாப்பிட்டு விட்டேன். டயர்ட்ல அப்படியே போய் படுத்து தூங்கிட்டேன். காலை 10 மணிக்குத்தான் எழுந்தேன். எழுந்து வெளியே வந்தேன். அம்மா, வாடா கண்ணு, நைட் சாப்பிட்டு தானே வந்த? நான், ஆமாமா. அம்மா, நீ வந்ததும் என்ன எழுப்பி இருக்கலாம்ல? நான், வேணாம்மா, நீங்களே தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை எழுப்பி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் நான் வெளியவே சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன். அம்மா, சரி, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். நான், நீங்க இன்னும் சாப்பிடலையா? அம்மா, இல்லடா. நான், ஏன்மா? அம்மா, உன் கூட உட்காந்து பேசிட்டே சாப்பிடலாம்னு தான் வெயிட் பண்ணேன். உன் கூட சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது? நான், என்னம்மா நீ? நான் லேட்டா எழுந்திருந்தா நீ சாப்பிடாமையே இருந்திருப்ப போல. அம்மா, ஆமாடா செல்லம். நான், சரி, ரொம்ப பாசத்தை காட்டாத. நானும் நீ செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டு பல நாள் ஆகுது. நானும் போய் ஃப்ரெஷ் ஆப் ஆயிட்டு சாப்பிட உட்கார்ந்தேன். இருவரும் சாப்பிட்டு விட்டு நிறைய நேரம் பேசிட்டு இருந்தோம். நான் அங்க ஆபீஸ்ல நடந்த விஷயத்த சொல்ல, அவளும் இங்க ஊர்ல நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் ஈவினிங் ஆக நான் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்க எங்க அம்மா தோழிகள் வந்து என்ன நலம் விசாரிச்சாங்க.
அவங்க இப்ப வாக்கிங் போற டைம் என்பதால் அம்மா என்னப்பா பண்றாங்க என்று அவங்க கேட்க, நான் இருங்க கூப்பிடுறேன்னு சொல்லி அம்மாவ கூப்பிட்டேன். அம்மாவும் வந்தாங்க. அம்மா, கண்ணு, நீயும் வா, சும்மா போயிட்டு வரலாம். நான், இல்லம்மா. அம்மா, அட வாடா, உனக்கும் டைம் பாஸ் ஆகும்ல. நான், சரி வரேன் இருங்க என்று சொல்லி அவங்க கூட போனேன். அம்மா ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட பேசிட்டு இருந்தாங்க. அத பார்க்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியே நடந்து போக மத்த ஆன்டிஸ் என்கிட்ட நக்கலும் பண்ணாங்க. இதுல அம்மாவும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வந்த கொஞ்ச நேரத்திலேயே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சு. இரவு 10 மணிக்கு கூட பெய்ந்துட்டு இருக்க நான். செம்ம மழைமா. அம்மா, நீ ஊருக்கு வந்திருக்கல, அதான் மழை பெய்யுது. நான், மா காமெடி பண்ணாத. 5 வருஷம் கழித்து வந்த மாதிரி சொல்ற. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு போனேன். அம்மா, உனக்கு காமெடியா தான் இருக்கும். நீ இல்லாம எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு? நீ வராத அந்த 1 வாரம் கூட எனக்கு 1 வருஷம் மாரி இருக்கு. நான், சரி எமோஷன் ஆகாதவா, சாப்பிடலாம் என்று இருவரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். மறுநாள் காலை எழுந்து பார்க்கும்போது கூட மழை பெய்ந்துட்டு தான் இருந்தது. கிராமம் சுத்தி ஸ்பீக்கர் இருக்கு. அதுல மழை அதிகமா பெய்யறதால அங்க டேம் ஓப்பன் ஆக பிரிட்ஜ் ஃபுல்லா தண்ணி இருக்கு. சோ யாரும் ஊருக்குள்ள வரவும் வெளிய போகவும் முடியாது அப்படின்னு சொல்ல எனக்கு ஷாக் ஆக நான், என்னம்மா சொல்றாங்க? நான் ஊருக்கு போகணுமே, எப்படி போறது? அம்மா, இதுல எப்படி போவ நீ? இரு கேட்டு சொல்றேன். அம்மாவும் சில பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்க, மழை நின்று எல்லாம் சரியானாதான் இங்கிருந்து போக முடியும். இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்குல்ல என்று என்கிட்ட சொல்ல, நானும் எதுவும் பேசாமல் அமைதியாயிருந்தேன். ஆமா, இந்த மாதிரி முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது நடந்தது. அப்ப செமஸ்டர் எக்ஸாம் இருக்க, இதே மாதிரி மழை வர பிரிட்ஜ் அடைக்க என் 4 எக்ஸாம் எழுத முடியாம போச்சு. நான் ஒரு நைட் வரைக்கும் வெயிட் பண்ண. அப்புறம் ஆபீஸ்ல கால் பண்ணி நடந்தத சொன்னேன். 2 நாள் பாரு, அப்படி இல்லைன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுன்னு சொல்ல நானும் ஓகே சொன்னேன். மறுநாள் மதியம் வரை மழை பெய்து நின்றதிருந்தும் மற்றது சரியாகலாமா. என் மேல கோவமா இருந்தா சொல்லிடுடா தங்கம். நான், கோவம்லாம் இல்லம்மா, நான் இங்கேயே இருக்கணும்னு இருக்கு விடு. அங்க இருந்தா ரெஸ்ட் எடுக்க முடியாது, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அப்படியே பேசிட்டு இருக்க நடுவுல அம்மா, ஆமா அங்க எதனா லவ் பண்ண பொண்ணு புடிச்சியா? நான், அதெல்லாம் இல்லம்மா. அம்மா, அப்புறம் ஏன் இங்க வர யோசிக்கிற? நான், அத சொன்னா உனக்கு புரியாது விடு. அம்மா, அப்ப உனக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க சொல்லட்டா? நான், ஏன்மா, நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? அம்மா, ஏன் அப்படி சொல்ற? நான், நீ கல்யாணம் பண்ணியே சந்தோஷமா இருந்தியா? அந்த ஆளு தான் ஓடி போயிட்டானே, சோ அதான் எனக்கு அதெல்லாம் வேணாம்னு சொல்றேன். அம்மா, என் புள்ள நீ இருக்கிறதால என் வாழ்க்கை சந்தோஷமா போகுது. நீ இல்லனா நான் எப்பயோ போயிருப்பேன். நான், மா இனிமே அப்படிலாம் சொல்லாதம்மா. அம்மா, சரிடா வா போய் லஞ்ச் சாப்பிடலாம் என்று கூப்பிட இருவரும் போனோம். மதியம் அம்மா தூங்கிட்டே இருக்க நான் லேப்டாப்ல படம் பார்க்க நினைக்க என் மொபைல் டவர் நெட் சரியா கிடைக்கல. சோ நான் அம்மா ஃபோன் எடுத்து அதுல நெட் வருதான்னு பார்த்தேன். அதுல வரதால நான் அதை கனெக்ட் பண்ணி படம் பார்க்க. அப்ப அம்மா மொபைல்ல கால் வர, நான் தூங்குற அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு கால் எடுக்கல. கொஞ்ச நேரம் போக அம்மா மொபைல் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் வந்து இருந்தது. அதுல இந்த ஊர் அம்மா தோழிகள் இருந்தாங்க. எல்லாரும் இந்த மழைய பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அம்மா பேச்சு வந்துச்சு. அதுல ஒருத்தி லேடி ஒன்று, என்னடி தேவிக்கு கால் பண்ணா எடுக்கல. லேடி 2, அவ பையன் ஊர்ல இருந்து வந்து இருக்கான்ல, சோ அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. லேடி 3, அவ பையன் எதுவும் பேசக்கூட மாட்டான். இதுல அவ எங்க இருந்து அவன் கூட பேசி விளையாடுவா. லேடி 2, அவ சொல்லியிருக்கா, அவ பையன் ரொம்ப ஒர்க் பண்றதால அதிக ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்னு. லேடி 1, ஆமா ஐடி ஃபீல்டு, நான் தலைவலியாதான் இருக்கும். லேடி 3, அவ அவன்கிட்ட பேசி விளையாட ஓகே வாங்கியிருப்பாளா? லேடி 2, தெர்ல, அவன் பையன்தான் அவளுக்கு எல்லாம். லேடி 1, பாவம், அவ சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டப்பட்டுட்டா. இப்படி மத்தவங்க அவங்க பசங்க கூட விளையாடினத பேசிட்டு இருக்காங்க. இத பார்க்க எனக்கு ஒன்னும் புரியல. அப்புறம் ஒரு விளையாட்டு கதை ஒன்னு குரூப்ல வந்துச்சு. அதை படிச்சு திரும்பவும் எனக்கு விளையாட்டு எண்ணம் வர நான் அந்த குரூப் பழைய மெசேஜ் எல்லாம் படிச்சேன். இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு. அதுல நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ் இருக்க. அதை விட்டுட்டு மத்தத படிக்கெல்லாம் ஊர் கதை, சினிமா கதை, அப்புறம் விளையாட்டு கதை, படங்க இது எல்லாம் இருந்தது. நான் எல்லாத்தையும் படித்து கொண்டிருக்க. அப்ப அம்மாவை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவளை பத்தி தெரியாத சில விஷயம் தெரிய, அவ இவ்வளவு கஷ்டத்திலும் வேதனையிலும் இருக்கான்னு எனக்கு அப்பதான் தெரிந்தது. எனக்கு கண்ணீர் வர, அவள் தூங்கி கொண்டிருக்க அவ கிட்ட போய், எல்லாத்துக்கும் சாரி அண்ட் நன்றிமா என்று சொல்லி அவ மொபைல் வச்சிட்டு என் ரூமுக்கு வந்துட்டேன்.
அப்புறம் விட்டு வைத்த படத்தை பார்த்துவிட்டு விளையாட்டு படங்களும் கதைகளும் படித்து நேரத்தை போக்கிய பின் தூங்கினேன். மாலை ஒரு 7 மணிக்கு எழுந்து டீ குடித்துவிட்டு டிவி பார்த்து கொண்டிருக்க அம்மா வெளியே அவ தோழிகளுடன் பேசிக் கொண்டிருந்தாள். இரவு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். பின் நாங்க தூங்க சென்றோம். எனக்கு தூக்கம் வரல, சோ படம் பார்த்துட்டு இருந்தேன். வெளியே திரும்பவும் மழை பெய்யும் சத்தம் கேட்க நான் அதை பார்க்க போனேன். இடி மின்னலுடன் பலமாய் பெய்தது. அந்த சமயம் நான் அம்மா ரூம் வழியா போனா அங்க அம்மா போன் பார்த்து விளையாடி கொண்டிருந்தாள். எனக்கு அவ கூட போய் அந்த விளையாட்டுல சேர்ந்துக்க நினைச்சேன். பட் இப்ப வேணாம்னு பால்கனி வந்து மழை அழக பார்த்துட்டு இருந்தேன். காலை வழக்கம் போல போச்சு. மதிய வேளையில நான் விளையாட்டு படம் பார்த்துட்டு இருக்க அப்ப அம்மா கூப்பிட்டு என்ன கடைக்கு போக சொன்னா. நானும் போனேன். போற வழியில தான் எனக்கு ஞாபகம் வந்தது என் லேப்டாப் ஆன்ல இருக்குன்னு. நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அது ஆஃப் ஆகியிருந்தது. ஒரு வேளை அம்மா ஆஃப் பண்ணியிருப்பாங்களா இல்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகியிருக்குமா என்ற யோசனை இருந்தது. அப்படியே நேரம் போக ஈவினிங் நாங்க டிவி பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்க அப்ப அம்மா, நேத்து என் ஃபோன் எடுத்தியானா? ஆமாம்மா, என் ஃபோன்ல நெட் வரல, சோ வந்து யூஸ் பண்ணேன். அம்மா, உன் பழைய லேப்டாப்ப நீ இல்லாத போது நான் தான் யூஸ் பண்ணேன். ஓகேவா உனக்கு? நான், என்னம்மா நீ, அது உனக்கு தான் நான் விட்டுட்டு போனேன். அம்மா, கண்ணு அது ரொம்ப பழசுல. நான், ஆமாம்மா, நான் ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கு வாங்கி கொடுத்த. அம்மா, அத படிக்க தானே யூஸ் பண்ண. நான், ஆமாம்மா, ஏன்? அம்மா, இல்ல, அதுல கேம்ஸ் படங்கள்னு நிறைய இருக்கு. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதை யூஸ் பண்ணி பல வருஷம் ஆகுது. அதுல கேம்ஸு எல்லா படங்களும் இருக்கும். அதை டிலீட் பண்ண மறந்துட்டேன். நான், ஏம்மா கேக்குறீங்க? அம்மா, இல்ல மதியம் உன் புது லேப்டாப் பார்த்தேன், அதான் கேட்டேன். நான், அப்ப உங்கள பத்தி ஏன் சொல்லல நீங்க கஷ்டப்படுறத? பின் அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாள். இருவரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க அப்புறம் நாங்க விளையாட ஆரம்பித்தோம். நீண்ட நேரம் விளையாடிட்டு இருந்தோம். நான், அம்மா இன்னொரு வாட்டி விளையாடலாம். அம்மா, உனக்கு விளையாட்டு ஆர்வம் இருக்க ஏன் என்கிட்ட அப்பவே சொல்லல? நான், அது நீ என்கிட்ட கண்டிப்பா இருந்த சோ எனக்கு சொல்ல பயம் அதான். அம்மா, அப்ப நீ படிக்கணும்டா, படிச்சு வேலைக்கு போக தான் பார்க்கணும், அதான் நான் கண்டிப்பா இருந்தேன். பட் இப்பவும் உனக்கு என் கூட விளையாட எண்ணம் இருக்கு. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் அங்க இருக்கிற வரைக்கும் வேலை விளையாட்டு ரெஸ்ட்னு மகிழ்ச்சியா போயிட்டு இருந்துச்சு. நான் அங்க போனதும் அவ சென்னை வந்தா ஒரு வாரம் இங்க இருப்பா. அப்புறம் நான் என் ஊருக்கு போனா 2 நாள் இருப்பேன். இப்படியே எங்க நாட்கள் மகிழ்ச்சியா போகுது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.